வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனையிலிருந்து இயற்கைக்கு உதவுவோம் அப்படின்ற தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். இயற்கையும் இறைவனும் ஒன்று தான். ஏன்னா படைப்பில் முதல்ல வந்ததே இயற்கை தான். அப்போ இயற்கை தான் பஞ்சபூதங்களாக எல்லாம் மாறி ஓரறிவு முதல் 5 அறிவு படித்த விலங்கினம் வரை வந்து 6வது அறிவு படித்த மனிதனாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ வேண்டும்ன்றது தான் அதோட கான்செப்ட். அப்போ இயற்கை சக்திக்கு நாம் எப்படி உதவுவோம் அப்படின்னா, முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சுவாமிஜி சொல்கிறாரு, உடல் நலத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, உடல் நன்றாக இருந்தால் தான் உயிர் நல்லாயிருக்கும். அப்போ உடலுக்கும் உயிர் சக்திக்கும் இடையே உள்ள அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டமும் சரியாக இருந்துச்சு அப்படின்னாவே அதுதான் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குதுங்க, நமக்கு துன்பம் வராத நிலையில் பாதுகாப்பாகவும் அவசியம் நம்ம ஆக வேண்டியதாக இருக்குது. அப்போ இயற்கை சக்தியின் விளைவாக வரக்கூடிய இந்த உடலை நாம் பராமரிப்பது ஃபஸ்ட்டு நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா, உணவு, உறக்கம், உழைப்பு, பால் உறவுன்னு சொல்லக்கூடியது, எண்ணம். இதை வந்து 5 அளவு முறை சொல்லுவார். அதாவது மிகையாகவும் இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது, தவறாகவும் இருக்கக்கூடாது, அளவு முறை மாறி மீறக்கூடாது அப்படின்னு 5 அளவு முறை இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணுங்க, எவ்வாறு பயன்படுத்தி கொண்டால் இந்த உடலை நாம் பராமரிக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் இணைப்பு நன்றாக இருந்தால் தான் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ முடியும். நான் நினைப்பேன், மழை பெய்யுது அப்படின்னா இந்த உடல் ஏற்றுக்குது எப்படி அப்படின்னா, அதை ஒத்துக்கக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு இருக்குது பாருங்கள். சில பேர் லைட்டாக காற்று அடித்தா கூட ஒத்துக்கலன்றாங்க. காரணம் என்னென்னா, இந்த இயற்கையோடு இந்த உடல் ஒத்துழைப்பு இல்லை. அப்போ எந்த அளவுக்கு இயற்கையோட செயற்கை இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்க்கை வாழறமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, இயற்கை சக்திக்கு உதவுவோம் அப்படின்னா நாம் இயற்கையோடு ஒன்றும்போது தான் இயற்கை நம்மோடு ஒன்றும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பருவ வேறுபாடு, அப்புறம் பரம்பரையாக வரக்கூடிய உணர்ச்சி பதிவு, அப்போ வான்கோள்களின் ஓட்டத்தில் ஏற்படும் அந்த நிலை மாற்றம், இவற்றையெல்லாம் கூட நமக்கு 3வதாக விளைவுகளை வரக்கூடிய தன்மை வரும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து கிளைமேட் மாறுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர் ஆரம்பிச்சிச்சு, ஆடி மாதம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி வெப்பமாக இருந்துச்சு, இனிமேட்டு வரப்போது குளிர்காலம். அப்போ அதாலே நம்ம உடல் வந்து வேறுபாடு வரும்போது நம்ம ஏற்றுக்கிறதுக்கு, அப்புறம் பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகளையும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பயிற்சியின் மூலமாக அதையும் மாற்றலாம். சுவாமிஜியோட பயிற்சி சிறப்பான பயிற்சி. ஏன்னா பரம்பரை வியாதியும் போக்கக்கூடிய தன்மையுடையது. அதே மாதிரி வான்கோள்களுக்கும் நம்மளுக்கு அழகாக ஒரு தவம் கொடுத்துருக்காரு சுவாமிஜி. அதை செஞ்சாவே போதும். 4வது பார்த்திங்க அப்படின்னா, விளைவறிந்திலிருந்து நாம் காக்க இயற்கை சில தடுப்பு வசதிகளை செய்து வைத்திருக்கிறது. அந்த தடுப்பு வசதிகளை நம்ம என்ன பண்ணுங்க, கடந்து போக நிலை உண்டானால் உடல் கெடுகிறது. அப்போ இயற்கையே நமக்கு சில வசதிகளை செஞ்சு வச்சுருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மீறுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, வெயிலில் போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறோம், வெயிலில் போகிறோம். மழையில் நனையாத அப்படின்னா மழையில் நனைகிறோம். ஆனால் கொஞ்சம் நம்ம அதுக்கு அறிவோடு நம்ம தடுப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஒத்ததாக மாறும். அடுத்தது, இயற்கை சக்தியினால் ஏற்படும் விளைவுகளை தடுத்து கொள்வது சாத்தியமன்று. இயற்கையை நாம் எந்த விதத்துலேயும் தடுக்க முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை செய்து நம்ம அறிவால் நம்ம உடலை வளத்தோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக ஆகும். அப்படி செய்வதனால்தான் நாம் என்ன பண்ணுறோங்க, எந்த விதத்துலேயும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை வருது. அப்போ இந்த உடலை பாதுகாத்தோம் அப்படின்னாவே இயற்கையோடு ஒன்றக்கூடிய ஆற்றல் நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் நோய் நேர்ந்தால் இயற்கை சக்திக்கு உதவுவதன் மூலமாக நோயை விரைவில் உடல் நலத்தோடு விரைவில் பெற்றுக்கொள்ளலாம் பயிற்சி செய்தால். அப்போ நோய் வரதான் செய்யும். ஏன்னா வந்து இயற்கை மாற்றம், பரம்பரை சொன்ன மாதிரி ஏதாவது விதத்தில் நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுங்கள், பயிற்சி முறையாக செய்யணும். வழக்கமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா பழக்கமாக்கிக்கணும். அது வழக்கமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்போ இயற்கையும் மனிதனும் ஒன்றக்கூடிய அளவுக்கு சுவாமிஜி தான் உடல், உயிர், மனம் 3 இணைந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக மனவளக்கலை பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்வோம், சிறப்பாக வாழ்வோம். இயற்கையோடு நாம் வாழ்க்கையில் ஒன்றி
இயற்கை சக்திக்கு உதவுவோம் அப்படின்றத விட இயற்கை நமக்கு உதவும் என்ற விதத்தில் பயிற்சி செய்து உடல் நலம் எல்லா விதத்திலும் உயர்வடையும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுக்க அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.